இல்லாமல் ஒருத்தர்னால மீடியாக்குள்ளே வரவே முடியாது. ஒரு எழுத்தாளர் எதையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஜிட்டலில் மட்டுமே இன்னைக்கு தேதிக்கு நல்ல வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதிர்பார்க்கறது எல்லாமே ஒவ்வொரு சேனலும் அவங்களுக்குன்னு ஒரு ஓடிடி வச்சுருக்காங்க. அந்த ஓடிடியில் அந்த வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் நாடகம் இதில் பார்த்தா அதான் செல்லில் வந்துடுதுல அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் மீடியா ஃபீல்ட்னா பெருசாக ஃப்யூச்சர்லாம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? இல்லை, இப்போ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி தான். ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் என் மேலே கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க நான் ஏதாவது பதில் சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சொன்ன பதில் தான். ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிரு. ஏன்னா நான் 12வது முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி பேஷனேட்டாக நான் இருக்கேன், எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும், இல்லாட்டி நான் ஜேர்னலிசம் படிக்கணும், அட்லீஸ்ட் பிஏ தமிழாச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து இல்லை இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன், நான் அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தா ஐடிலையோ எதுலையோ வேலை கிடைச்சிடும், இல்லை இன்ஜினியரிங்லேயே வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், எப்படியோ ஒன்று கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்துட்டு எனக்கு அந்த நேரத்தில் எனக்குமே கன்வின்சிங்காக இருந்துச்சு. என்னன்னா 4 வருஷம் நீ எங்களுக்காக இதை படிச்சிரு, அப்பையும் படித்து முடிச்சுட்டும் உனக்கு மீடியா தான் பேஷன், நீ இதைத்தான் செய்யணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு மேலே உனக்கு என்ன விரும்புறியோ அதை நீ செஞ்சுக்கோ, அப்போ நாங்கள் தலையிட மாட்டோம், ஏன் இப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி எனக்கு என்னென்னா, ஒரு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டா அதுக்கு மேலேயுமா ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்றது. அவங்க என்ன உறுதியாக நம்பினாங்க, 4 வருஷம் படிக்கிறேன், ஒரு பெரிய காலேஜ், நான் படித்தது நல்ல காலேஜ், நான் கவர்மெண்ட் சீட்டில் தான் படித்தேன். அப்படி இருக்கும் வைக்கும் போக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, இதெல்லாம் மறந்துடும், ஏன்னா இதெல்லாம் 17 வயசில் ஒரு வண்ணக்கனவுகள் இது, அதனால் அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க சொன்னாங்க. எனக்கு அது உள்ளே ஊறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இங்கே 4 வருஷம் போய் இன்ஜினியரிங் படித்ததை விட நான் மீடியாக்குள்ளே போகணுமா, அதுக்கு என்ன வேறு புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், இந்த மாதிரி படித்த விஷயங்கள், இந்த மாதிரி சந்தித்த நபர்கள், அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மேற்கொண்டு எனக்கு ஒரு பெரிய தூண்டி விட்டு நான் 4 வருஷம் படித்து முடிச்சோன்னே கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆனேன். கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு அந்த கம்பெனிக்கு போகும்போதே தெரியும் ரொம்ப நாள் நம்மளால் இருக்க முடியாதுன்னு, போயிட்டு கொஞ்சம் நாளே வந்துட்டு உடனே மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் போட்டு அதை படித்து முடிச்சு அப்புறம் ஒரு மீடியா கம்பெனிக்குள்ள ஒரு ரைட்டராக சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி வந்துட்டோம். இதான் நடந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஆறலை, அந்த தீ வந்து எனக்கு அணையலை. அதனால் பேரண்ட்ஸ்க்கு லைட்டாக வேணால் இப்படி சொல்லி பாருங்கள். பட் ஆனால் அதை மீறியும் அவங்க அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஸ்டொமக்கில் அந்த பேர்ன் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீடியா துறைக்கு போயிடுவாங்க. பட் அதை மீறி இல்லை நான் இதை தான் படிப்பேன்னு சொன்னால் தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். நான் 2 பக்கம் நம்ம பேசிடுவோம், இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும். அதை மீறி இல்லை எனக்கு இதுதான் உருப்படியாக இருக்குது, நான் இதை பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு மனசார ஒரு மாணவன் சொன்னால் தடுக்காதீங்க. ஏன்னா வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறேனே, 17 வயசில் எனக்கு அப்போ என்ன தெரியும், சும்மா ஏதோ சினிமா பார்த்துட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், என் கூட படித்த பசங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கே மண்டையில் தட்டி இதை படின்னு சொல்லியிருந்தா நான் இன்னும் வேலைக்கு போயிருப்பேன்ல அப்படின்னு என்கிட்ட கேட்பேன்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடந்துக்கிட்டும் இருக்குது. ஏன்னா அவங்க பார்க்குறாங்கல்ல, நிறைய பேரை பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கான அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். மாணவர்களாகிய நம்ம நிச்சயமாக இல்லை, எனக்கு இது உறுதியாக நான் இருக்கேன்னு சொல்லி அதை படித்து அதுக்கப்புறம் படித்து முடித்தோன்னே அந்த ஸ்டொமக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே போயிட்டு அப்படின்னு போயிடாமல் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்து மீடியாவில் வந்து 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி ஏதாவது நடந்தோம்னா அதுதான் ஃபார் பெட்டர். ஏன்னா மீடியாங்கிறதே அதுதான், பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசுகிற, நம்மளுடைய வாய்ஸை நிறைய பேருக்கு கேட்குற மாதிரி பேசுகிற மீடியம் தான் மீடியா அப்படிங்கிற இந்த இதுவே அதுதான். அது ஒவ்வொரு பத்திரிகையாக இருந்தால் நம்ம எழுதுறது நிறைய பேர் படிப்பாங்க, சினிமாவாக இருந்தால் நம்மளுடைய படம் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க, ரேடியோவாக இருந்தால் நம்ம பேசுகிறத நிறைய பேர் கேட்பாங்க, யூடியூபாக இருந்தால் நம்ம பேசுகிறத நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்ம என்ன சொல்ல வர்றோம், நம்மளுடைய கருத்தியல் என்னங்கிறத நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் மீடியா. ஓவியமாக இருந்தால் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு துறை. அதனால தான் நான் சொன்னேன், பேஷன் இல்லாமல், ஆர்ட் மேலே ஒரு அதீத காதல் இல்லாமல் ஒருத்தர்னால மீடியாக்குள்ளே வரவே முடியாது. அப்படி நிர்பந்தத்தில் மீடியாக்குள்ளே வந்தால் கொஞ்ச நாளைக்கு மேலே அவரால் இருக்க முடியாது. ஏன்னா இது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர். அந்த ஹை ப்ரெஷரை தாங்கணும்னா உங்களுக்கு ஹை பேஷன் இருக்கணும். ஹை பேஷன் இல்லாத ஆட்கள்னால இருக்கவே முடியாது. அதனால யாராவது ரொம்ப ஹை பேஷனேட்டோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கான படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுங்க பெற்றோர்கள். அதையும் நான் இங்கே தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், உதாரணமாக இருந்தும் கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி. மீடியாக்குன்னு எதனா ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் என்ன இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள். மீடியாக்கான கோர்சஸ் இருக்குது. இப்போ பிஎஸ்சியில் பார்த்தோன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்குது. ஆர்ட்ஸில் பார்த்தோன்னா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அந்த கோர்சஸ்லாம் இருக்குது. ஏன் வெளியே தெரியலன்னா அதில் ஆர்வமாக இருக்கிற மாணவர்கள் ரொம்ப
யார் இருப்பாங்களோ ரொம்ப நீஷான ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்போ பொதுவாகவே இந்த மீடியா துறையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பியூர்லி ட்ரிவன் பை பேஷனேட் பீப்புளாக இருந்தாங்கன்னா தான் இதுக்குள்ளே வர முடியும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இது வந்து ஒரு பேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், கலை சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஏதோ ஒரு டிகிரி நான் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது இங்கிலீஷ் படிப்போம், தமிழ் படிப்போம், ஹிஸ்ட்ரி படிப்போம், இல்லை பத்திரிகையில் பேருக்கு பின்னாடி போடுறதுக்குன்னு ஏதோ நிறைய படிப்புகள்லாம் இருக்கும், நம்ம படிச்சுக்குருவோம். ஆனால் யாருமே நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும் அப்படின்னோ, இல்லாட்டி ஒரு அனிமேஷன் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னோ, இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கிறவங்க. அப்போ இதெல்லாம் யார் நினைப்பான்னா, யாருக்கு அந்த ஆர்ட்டில் கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும்தான் இதை படிப்பாங்க. அதனால இது ஒரு 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 மாசான ஆடியன்ஸ் இல்லாதனால மேபி வெளியில் தெரியாமல் இருக்கே தவிர்த்து, யாருக்கு தேவையோ அவங்க அந்தந்த காலேஜில் எந்த காலேஜில் இருக்குது என்னன்னு பார்த்து அதை கரெக்டாக படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளை இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா கம்பேர் பண்ணுறப்போ டிஜிட்டல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது, கோயிங் ஃபார்வர்டு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை டிஜிட்டல் மீடியா தூக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை. பட் கோயிங் ஃபார்வர்டு டவுன் த லைன் 10 இயர்ஸில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவங்களுமே டிஜிட்டலில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, சமீபத்தில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இல்லை ஏதோ நல்ல விதம் நடக்குதுன்னா அதை டிவியில் ஒரு நியூஸ் சேனலில் பார்க்குறவங்க எத்தனை பேர், அதே நியூஸ் சேனலில் யூடியூப்பில் லைவ் பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா வெளியில் எல்லாரும் வேறு வேறு வேலைகளில் இருப்போம். இப்போ லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்க முடியுது, ஹோட்டலில் பார்க்க முடியுது. இப்போ ஒரு சேனலை பார்த்துட்டு அந்த சேனலில் இது பண்ணுறாங்க. இன்னொன்று ஓடிடி பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு சேனலும் அவங்களுக்குன்னு ஒரு ஓடிடி வச்சுருக்காங்க. அந்த ஓடிடியில் அந்த ஷோஸ்லாம் வந்துடுது. நாடகங்க, வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் நாடகம் எதில் பார்த்தா அதான் செல்லில் வந்துடுதுல அப்படிங்கிறாங்க. ஸோ அது பைரசியாக வந்து பார்க்குறது ஒரு வகை. ஆனால் அந்த செல்லுலையுமே மொபைல் ஃபோனில் நமக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நாடகமாக அவங்க விட்டுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம பணம் கட்டினா அதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் மொபைலுக்குள்ளே வரும்போது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் டிஜிட்டலும் ஒரு 10 இயர்ஸில் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீடியா ஃபீல்ட்னாலே அனிமேஷன் தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அனிமேஷன் இல்லாமல் வேறு என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குன்றதை சொல்ல முடியுமா? அதான் நான் சொன்ன மாதிரி அனிமேஷன் கோர்சஸ் இருக்குது, அது ஒரு சில காலேஜஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஜேர்னலிசம் கோர்சஸ் இருக்குது, மாஸ் கம்யூனிகேஷன் கோர்சஸ் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா ஒரு டிகிரி பேஸ்டுன்னு இல்லாமல் நமக்கு இப்போ எடிட்டிங் சம்மந்தமான கோர்சஸ் இருக்குது. யாரெல்லாம் மீடியா துறைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எடிட்டிங் கோர்சஸ் வந்துட்டு வெளியில் கிடைக்குது. இதுக்குன்னு தனிப்பட்ட படிப்பு அப்படிங்கிறது தாண்டி வெளியில் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பிஹைண்ட் த ஸ்க்ரீன், பிஹைண்ட் த கேமரா நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீடியாவை கெரியராக எடுக்கிற பசங்களுக்கு கீ ஸ்கில்ஸ் என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்னென்னா, இது இன்றைக்கி தேதிக்கு இல்லை, எப்போவுமே மீடியாக்குள்ளே போகணுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்ன ஒன்று, முன்னாடியில் பிக் ஸ்க்ரீன் சினிமா தான் கனவு. நிறைய பேர் நம்ம செந்தில் சார் கூட நிறைய பாக்கியராஜுடைய சாருடைய காமெடிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு, சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க, நான் ஒரு ஆக்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சினிமா, அந்த மீடியாங்கிற ஆசை, ஃபேமஸ் ஆகணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டனால எல்லாருக்குமே அது இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா எல்லாரு கையிலேயும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாருமே செய்கிறாங்க. நான் சமீபத்தில் பொள்ளாச்சி தாண்டி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பசங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு ஹாரர் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க ஊரில் இருக்க ஆட்களை வச்சு அவங்கள பண்ணி, பசங்களுக்கு ஒரு பையனுக்கு 20 வயசு, மற்ற பசங்களுக்குலாம் குட்டி குட்டி வயசு, அந்த பசங்களெல்லாம் வச்சு ஒருத்தனை படுக்க வச்சு திடீர்னு ஒருத்தனை எந்திரிக்க வச்சு அந்த லைட்டிங்கெல்லாம் வச்சு டியூப் லைட்டை போட்டு அந்த 60 வாட்ஸ் பல்புன்னு இருக்குள்ள பாத்ரூம் மாட்டுறது, அதை போட்டு அமர்த்தி இப்படிலாம் செய்கிறாங்க. ஸோ அந்த ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது முறையாக இப்போ அவங்களுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டுச்சுன்னா, இன்னுமே ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு அது தெரிய வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துடும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னா, இப்போ ஒரு படிப்புன்னு நம்ம படிக்கிறோம், அதை தாண்டி ஸ்கில்லுங்கிறது என்னதுன்னா மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறது தான். பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, பொதுமக்களுடைய மனசு எப்படி இருக்குது, அது ஓரியன்டாக ஆடியன்ஸ் எப்படி என்ன நினைப்பாங்க, அது ரொம்ப கீ ஸ்கில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியாக்குள்ளே வரணும்னாலே அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இப்போ பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறோன்னு பேனாவை எடுத்தாலும் சரி, இல்லாட்டி நான் ஒரு படம் எடுக்க போகிறேன்னு கேமராவை எடுத்தாலும் சரி, மக்களினுடைய மனநிலை தெரிகிறது ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் இந்த ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையில் ஒரு நல்ல ஸ்கில்லு, அந்த ஸ்கில்லை நம்ம பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்ண ஏதாவது கோர்ஸ் இருக்கா? அதை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? எனக்கு தெரியல. க்ரியேட்டிவிட்டியை ஒரு கோர்ஸ் மூலமாக ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண முடியுமானே எனக்கு தெரியல. ஏன்னா க்ரியேட்டிவிட்டிங்கிறதே இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பசங்க இருக்காங்க, 20 வயசு பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஒரு 5 வயசு பாப்பாவை நீங்கள் ஒரு வீடு வரைய சொன்னீங்கன்னா அது ஒரு வீடு வரையும், அது ஒரு க்ரியேட்டிவிட்டி. அதே ஒரு கார்ட்டூனிஸ்ட்டை போய் நீங்கள் கரெக்டாக நல்ல ஒரு இன்றைக்கி தேர்ந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட்டை போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு எனக்கு ஒரு கார்ட்டூன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பண்ணுற கார்ட்டூன் வேறு மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டி. அது க்ரியேட்டிவிட்டிங்கிறது உள்ளேருந்து அப்படி வர்றதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு கோர்ஸ் வச்சு
க்ரியேட்டிவிட்டியை சொல்லிக் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. அது ஒரு ஆத்ம சம்மந்தமான விஷயம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும். உள்ளேருந்து அது வரணும்னு அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டி வச்சு நான் ஒன்று தேநீர் இடைவேளையில் நம்ம ஒன்று பண்ணோம். அதே இது வேறு மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க வேறு மாதிரி ஜான்ரா எடுத்து அவங்க ஒன்று பண்ணாங்க. இப்படி தானே தவிர்த்து அதுக்கு ஒரு கோர்ஸ் முதல் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதை பற்றி அப்படி இருந்தாலுமே அது சரியானு எனக்கு தெரியல. கீ விஷயம் வந்து அப்சர்வேஷனுங்க. மிக கீ விஷயம் க்ரியேட்டிவிட்டிக்கு. நீங்கள் இப்படி கேட்குறதுனால நான் வரேன். அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த இடத்துல நிற்க தோணுது. ஒரு பொதுமக்களும் ஒரு வியாபாரியும் ஒரு பொதுமக்களும் பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய உடல் மொழி என்ன இருக்குது, இவங்க விற்கிறவங்களுடைய மனநிலை என்ன, எதனால் அப்படி பேசுகிறாங்க, வாங்குறவனுடைய மனநிலை என்ன, எதனால் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடெண்ட்டை, அந்த சம்பவத்தை ரொம்ப கீயாக அப்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை தான் கன்னத்தில் முத்தமிட்டாலில் வந்துட்டு அந்த எழுத்தாளராக மாதவன் சாருடைய கேரக்டர் வருவாங்க. அவங்க ஒரு மேடையில் ஏறி பேசும்போது ஒரு எழுத்தாளர் பேசணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு காட்சியாகவே வரும். அந்த காட்சியிலே அவர் அதை சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனமே அந்த காட்சியில், ஒரு எழுத்தாளர் எதையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவர் எழுத்தாளர்னால எழுத்தாளர்ன்றதுனால சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, அது பேச்சாளராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, ஒரு படத்தொகுப்பாளராக இருந்தாலும் சரி, இல்லை படத்தில் வந்து ஃபில்ம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சினிமாட்டோகிராஃபர் யாராக இருந்தாலும் அந்த உன்னிப்பாக ஒரு சம்பவத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்படி நடக்குது, அது என்ன, எது, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க பின்னாடி அந்த மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு. எந்த சம்பவமாக இருந்தாலும் சரிங்க, அதை ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி இன்னுமே மெருகேறும். அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி வரும்போது தான் அது ஜனரஞ்சகமாக மக்களுக்கும் பிடிச்ச கிரியேட்டிவிட்டியாக மாறிடும். அது அந்த ஸ்கில் நம்ம கிரியேட்டிவிட்டி நீங்கள் சொல்லும்போது இதை நான் ஒரு அப்சர்வேஷனுங்கிறத ஒரு தனித்துவமாகவே சொல்ல விரும்புகிறேன். மீடியா ஸ்டடீஸ்க்கு எதுவும் ஸ்காலர்ஷிப் இருக்கா? இல்லை, அதான் ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயங்கள்லாம் அந்தந்த காலேஜை பொறுத்தது. இப்போ பொதுவாகவே இதில் படித்தா நமக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே இது நமக்கு அந்தந்த காலேஜை பொறுத்து நீங்கள் எடுத்துருக்கிற மார்க்கை பொறுத்து அவங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் ஸ்காலர்ஷிப் நமக்கு இருக்குமா அந்த மாதிரி சொல்லி கேட்டோம்னா நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீடியா ஸ்டடீஸில் இருக்க டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். எக்கச்சக்கமாக இப்போ தாங்க இருக்குது. இது ஒரு பயங்கரமான கோல்டன் பீரியட் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த டிஜிட்டல்னுடைய பூம் அப்படி பண்ணியிருக்கு. இப்போ எந்த கம்பெனியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே ஒரு டீம் இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ங்கிறதுமே மீடியாக்குள்ளே தான் வருது இல்லையா? அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மீடியா துறையில் சொல்கிறேன். அதாவது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும். இப்போ சாதாரணமாக ஒரு பொருள், ஒரு சோப்பை கூட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணலாம். பட் அதை நான் சொல்ல வரல. அந்தந்த மீடியாக்குன்னு ஒவ்வொரு சேனல்ஸ், இப்போ இருக்கிற எல்லா சேனல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ரேடியோஸாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, யூடியூபேங்கிறதே ஒரு டிஜிட்டலுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவங்கள பண்ணிக்கிறதுக்கு, அவங்க பேசிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் 2 பேரை வைக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய சேனல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நல்ல ரெப்யூட்டட் ரேடியோஸ்லாம் அவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்படி டிஜிட்டல் டீமுமே இருக்குது. அதனால் இப்போ டிஜிட்டல் டீம் இருக்குது. நமக்கு பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நமக்கு கேமராக்கு இருக்குது, எடிட்டிங்க்கு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருந்தால் இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. மிக முக்கியமாக மற்ற எல்லா துறையையும் தாண்டி டிஜிட்டல் துறை இன்றைக்கி பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தேநீர் இடைவேளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டீமில் ஒரு 7 சப் சேனல்ஸ் நம்மளுடைய சேனல் வச்சுருக்கோம். 7 சேனலில் மொத்தமாக சேர்த்து 40 பேருக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு ஹைரிங் ஒன்று நம்ம போடலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். அப்போ ஹைரிங் போட்டோம்னா அதில் ஒரு 5 பேர் 6 பேர் நம்ம எடுப்போம். அப்பப்போ எடிட்டர்ஸ், கேமராமேன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்மகிட்டயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்குது. இப்போ தேநீர் இடைவேளையில் விளம்பரம்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டீம் அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க. இப்படி இதெல்லாம் தாண்டி ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்குமே மீடியா கம்பெனிஸில் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து நம்ம படிச்சிருக்கணும், மீடியா துறையில் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நான் அதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்ல வரேன். ஃபோன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, மெயில்ஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆட்கள் இருக்காங்க. அதனால் டிஜிட்டலில் மட்டுமே இன்றைக்கி தேதிக்கு நல்ல வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதிர்பார்க்குறது எல்லாமே ஸ்கில் மட்டும்தான். ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் கேமரா நான் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா நூக் அண்ட் கார்னர் கேமராவை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நூக் அண்ட் கார்னர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எனக்கு கற்றுப்படிங்க, தலைகீழ தெரியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். ஒரு கமாண்டிங் அத்தாரிட்டி இருக்கணும். பிஹைண்ட் த கேமராவாக நம்ம இருக்கும்போது முன்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட்டை என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்க தெரியணும். அவங்கள கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கன்னு சொல்ல தெரியணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பழகிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து சேனல்ஸ் என்னாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நல்ல சம்பளத்திலேயே இப்போ பெரிய பெரிய சேனல்லாம் வேலை கிடச்சா எனக்கு தெரியல, ரொம்ப எப்படி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நம்மட்டெலாம் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு, இப்போ புதுசாக சென்னைக்கு ஒரு பையன் வர்றாங்கன்னா அவங்க இங்கே தங்கி சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிட்டு இருக்கிற அளவுக்கான சம்பளம் நம்மளால் கொடுக்கவும் முடியுது. அதனால் இந்த டிஜிட்டலுங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. இது எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்.
மீடியா ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு எதனா சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் என்ன இருக்கா? அதுதான் இப்போ வந்துட்டு நம்ம கோர்ஸாக ஒரு டிகிரி கோர்ஸாக இதை நம்ம படிக்கிறோம்னா காலேஜஸ் இருக்கும். காலேஜஸ்னால் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அந்த காலேஜஸ்னுடைய ரெப்யூட்டேஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த காலேஜில் முன்னாள் மாணவர்கள் யார், படித்தவங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன ஏது நம்ம பார்த்து படிக்கலாம். இங்கே நம்ம தரமணியில் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது, நம்ம சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த மாதிரி காலேஜை பொறுத்த வரைக்கும் இப்படி பார்த்து படிச்சிடலாம். நீங்கள் கேட்டது அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 6 மாத கோர்ஸ் நாங்கள் சொல்லித்தரோம், 1 வருஷ கோர்ஸ் சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்த்து, ஏன்னா ஆன்லைனில் மட்டுமே பார்த்துட்டு ஆன்லைன்லேயே ஃபீஸை கட்டிட்டு ஆன்லைன்லேயே அவன்கிட்ட படிச்சுட்டு ஆன்லைன்லேயே வேலை கிடைக்காம போயிடுறது சரி கிடையாது. அதனால் நேரடியாக நம்ம போய் அவங்கள பார்த்து எப்படி இது கொஞ்சம் சரிதானா, இவங்களுடைய சர்டிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குது, அங்கே படிக்கிற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதுக்குன்னு இது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு ஒரு 10 சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. நேரடியாக நீங்கள் போயிருங்க, நேரடியாக போயிட்டு எந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுடைய செட்டப்லாம் எப்படி இருக்குது, அவங்க உண்மையாகவே ஆத்தரைஸ்டா, அவங்க கவர்மெண்ட்டினுடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க கொடுக்குற சர்டிஃபைடு ஒர்த்தா, இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் பிளேஸ் ஆகிருக்காங்க, இப்போ படிக்கிற மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். கலர் கிட்ஸ், எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற நிறங்கள். சம்மர் வேர், வின்டர் வேர், ரெகுலர் வேர். உங்கள் மேனியை பல நிறங்களால் அழகூட்டுங்கள். Color Kids.